ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையிலையும் எல்லாமே நல்லபடியாக நன்மையை தரும் விதத்தில் நடக்கணுங்கிறதுக்காக தான் சீரடியிலேருந்து உனக்காகவே ஆசீர்வதிச்சு இந்த உதியை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். எனக்கு யாருமே இல்லை, நான் என்னதான் செய்யட்டும் சாயப்பா, என்னை இப்படி அனாதையாக விட்டுட்டியேன்னு நீ கண் கலங்கி அழுததை பார்த்த பிறகும் இந்த சாயப்பா உனக்காக ஓடி வராமல் இருந்துருவேனா என்ன? இதோ உனக்காக நான் வந்துட்டேன். உன் வாழ்க்கையை நானே சரி செஞ்சு கொடுத்துருவேன்றதை உனக்கு உணர்த்தும் விதமாக தான் இந்த உதியை உனக்காக அனுப்பி வச்சிருக்கேன். நீ நேசிக்கிற மனிதர்கள் எல்லாரும் உன்கிட்ட நல்லபடியாக நடந்துக்குவாங்க, உன்னை புரிஞ்சுக்குவாங்க. நீ நினச்சதெல்லாம் மாறி போய் உனக்கு பிடிச்சவங்களே உன்னை காயப்படுத்துகிறாங்கன்னு நினச்சி கவலைப்படாத. சில சமயங்களில் எதிரியை விட மிக மோசமாக மனதை காயப்படுத்துபவர்கள் உனக்கு மிகவும் நெருங்கிய மிகவும் பிடிச்சவங்களாக தான் இருப்பாங்கன்றது உலக நியதி. அதனால தான் எப்போதுமே எதன் மீதும் எந்த பொருளின் மீதும் எந்த உறவின் மீதும் கூட அதிக பற்றுதல் வைக்க வேணான்னு சொல்கிறேன். இப்படி எல்லாவற்றிலும் அதிகமாக பற்றுதல் வச்சினா அதுவே உன்னுடைய துன்பத்துக்கு முதல் காரணமாக மூல காரணமாக ஆகிவிடும் என்பதை புரிந்துக்கோ இல்லைன்னு செல்வமே. இந்த உலகத்தில் கடவுளை தவிர வேறு எதுவுமே நிலையானது அல்ல. நான் மட்டும்தான் உனக்கு எல்லாவற்றையும் தரக்கூடிய பொறுப்பாளனாக இருக்கேன். நான் தான் உன்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம எந்த கட்டுப்பாடும் விதிக்காமல் உன் மீது அன்பு செலுத்தக்கூடிய அப்பாவாக இருக்கேன். இதை புரிஞ்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் இருக்காது. நீ ஒருபோதும் யாருடைய பொருளையும் அபகரிக்கணும்னோ, யாரையும் ஏமாற்றணும்னோ, யாருக்கும் துரோகம் செஞ்சு நீ நல்லா வாழணும்னோ நினச்சது கிடையாது. ஆனால் உனக்கு சொந்தமான பொருளை அபகரிக்கவும் உன்னை ஏமாற்றவும் இந்த உலகத்தில் பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்கத நீ பார்க்க தானே செய்கிற. தைரியமாக இரு. உனக்காக எது படைக்கப்பட்டதோ அதை யார் தடுத்தாலும் கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். என் திட்டப்படி உன் வாழ்க்கையில் இனி அனைத்தையும் சிறப்பாக செயலாற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் மேலே நம்பிக்கை வச்சினா எல்லாமே இனி உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் வலியும் துன்பமும் உனக்கான பாடத்தை கற்றுக் கொடுத்த பிறகு அது தானாகவே உன்னை விட்டு நீங்கிடுங்கிறது தான் உண்மை. அதனால் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் இது கண்டிப்பாக நம்ம விட்டு கடந்து போயிடும்ன்றதில் நீ ஆணித்தரமான நம்பிக்கையோட உறுதியாக தைரியமாக இருக்கணும். அதையும் இதையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ வேண்டாமேன்னு செல்வமே. இங்கே யாருடைய வாழ்க்கையிலையும் இன்பமோ துன்பமோ நிலச்சி இருப்பது கிடையாது. எல்லாமே சில காலம்தான்றதை நீ புரிஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை இந்த அளவுக்கு கவலைக்கிடமாக இருக்காது. எல்லை இல்லாத அளவற்ற பிரபஞ்ச பேராற்றலாக இந்த சாயப்பா இருந்து உனக்கான தேவைகளை எல்லாம் வழங்கிக்கிட்டும் உன்னை வழி நடத்தி காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன்றத நீ ஒருபோதும் மறவாதே. என்னை சரணாகதி அடைந்த நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன் வாழ்க்கையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நம்பிக்கையோடு நீ இருந்தினாதான் என்னால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நன்மைகளாக நடத்தி தர முடியும். தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன் கவலைகள் எதுவும் உன் வாழ்க்கையை அழிச்சிடும்படி விட்டுட மாட்டேன். உன் கவலையை போக்கி உனக்கு வலிமையை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டாகும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் சிறகடித்து பறக்கும் வண்ணத்து பூச்சியாக வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நான் இப்போது உன் வாழ்க்கையில் செய்ய போகிற செயல்கள் எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியை தரும் விதத்திலேயே அமையப்போகுது. நீ எப்போதும் நல்ல சிந்தனைகளோட நல்ல எண்ணங்களை மனசில் வச்சுக்கிட்டீன்னா உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நேர்மறையான விதத்தில் மாறும்படி நான் செய்கிறேனேன்னு செல்வமே. நீ எப்போதுமே எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறி சந்தோஷமாக வாழணுன்ற நினைப்பை உனக்குள்ளே வச்சுக்கிட்டினா அந்த எண்ணத்துக்கு ஏற்றாற் போல
உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி நல்லபடியாக வாழ முடியும். எத்தகைய சூழ்நிலையிலையும் உன் நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்ட வேணாம். இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உனக்கு உயர்வையும் பாதுகாப்பையும் வழங்க போகிறேன். நீ மட்டும் சரியாக இருந்தால் பத்தாது, உன் கூட இருக்கிறவங்களும் சரியா உண்மையானவர்களா நல்ல நடத்தை உள்ளவர்களாக இருந்தால்தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல நபர்களையும் நல்ல நட்புகளையும் உன் கூட வச்சுக்கோ. இறை நம்பிக்கையோடும் பக்தியோடும் என்னை சரணாகதி அடைந்த உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிறப்பாக வாழும்படி நான் செய்கிறேன். அது வரைக்கும் நீ கவலைப்படாத. அதையும் இதையும் யோசித்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இப்போதே இந்த சாயப்பா உனக்கான நன்மைகள் அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். யார் உன்னை குறை சொன்னாலும் அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றத நல்லா கவனமாக உற்று நோக்கு. சில பேர் நிஜமாவே நீ நல்லா இருக்கணும், நீ தவறு செய்யக்கூடாது, நீ முன்னேறணுங்கிறதுக்காக உன்னை பற்றி ஏதாவது குற்றம் குறைகளை சொல்லி உன்னை திருத்துவாங்க. ஆனால் சில பேர் உன்னை மனச்சோர்வு அடைய செய்யணும், உன்னை வாழ்க்கையில் உயர விடக்கூடாதுன்னு உன்னை வீழ்த்துவதற்காகவே எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்காம நீ ஜெயிக்கிறதுல மட்டும் கண்ணும் கருத்துமாக இரு. உன் வாழ்க்கைக்கு தக்க பதிலடி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். உன் குறைகளை நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேணாம். சீக்கிரமே உன் குறையை நிறையாக்கி உன் நிலைமையை நல்லபடியாக உயர்த்தி காட்டுவேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றத்தை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். நீ உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு ஏன் வருத்தப்படணும்? பரிபூரணமாக என்னை சரணாகதி அடைந்த உனக்கு எல்லாவற்றையும் நேர்மறையாக நல்லபடியாக இந்த சாயப்பா நடத்தி தர்றேன். நீ செய்ய வேண்டியது எல்லாமே உன் வாழ்க்கையை முழுசாக என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன்னுடைய காரியங்களை மட்டும் சிறப்பாக செஞ்சால் போதும். நீண்ட நாட்களாக ஒரு அறையை சுத்தப்படுத்தாமல் வச்சுட்டு ரொம்ப நாள் கழித்து அந்த அறையை கூட்டி சுத்தப்படுத்தும் போது அதில் எவ்வளவு தூசி கிளம்பும். அதே போல தான் நீ உன்னுடைய பக்தியின் மூலமாக என்னை நோக்கி வரும்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளின் தாக்கம் எல்லாம் நீ என்னை நெருங்க விடாமல் இப்போ தடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த தூசி தான் உன் கண்களை மறைக்குது. நீ எப்போதும் என்ன பிரச்சனை வந்தாலும் கர்ம வினைகளால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் என்னை நினைக்க மறவாதே. முழுசாக என்னை சரணாகதி அடைஞ்சிட்டினா உன் வாழ்க்கையில் எல்லா தீமைகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் இந்த சாயப்பா நான் உன்னை விடுவிப்பேன். நீ எதிர்கொள்ளும் எந்த காரியத்தையும் பாதியில் மட்டும் விட்டுடாத. ரொம்ப நாளாக உனக்கு தடைப்பட்ட விஷயங்களை கூட இப்போ இந்த சாயப்பா உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு காட்டுறேன் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்கள் தடுமாற்றமும் சரிவும் இருப்பது போல இருக்கும். அதுக்காகலாம் நீ வருத்தப்படாத. அதையும் இதையும் யோசித்து மனக்கலக்கம் கொள்ளாமல் உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாக இரு. என்னுடைய நாமத்தை சொல்லும் உனக்கு அனைத்தையும் சிறப்பாக அமைச்சு தர்றேன். இன்பமும் துன்பமும் ஏற்றமும் இரக்கமும் நிறைஞ்சது தானே வாழ்க்கை. எதுவாக இருந்தாலும் நீ சமநிலையில் பார்க்க கற்றுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. யார் உன்னை கைவிட்டாலும் இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். எல்லாத்தையும் நானே முன்னின்று உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் தலைவிதியை எழுதும் விரலாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் தலையெழுத்தையே மாற்றி காட்ட போகிறேன். உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இத்தனை நாட்கள் நீ அழுததெல்லாம் மாறி இப்போது நீ சிரித்து சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகுது. உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து செல்வ வளமும் குழந்தை பேரும் வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் ஆரோக்கியமும் பெருகும்படி நான் செய்கிறேன். என்னுடைய முழு ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா செயல்களிலும் நிச்சயமாக நீ வெற்றி பெற்றே தீருவாய். உனக்கு வேண்டியதெல்லாம் பொறுமையும் முழு நம்பிக்கையும் பரிபூரண சரணாகதியும் மட்டும்தான். என் அருளால்
அனைத்தையும் உனக்கு சிறப்பாக இந்த சாயப்பா செஞ்சு தரேன். நீ எதை செய்கிறதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து நல்ல முடிவை எடுத்து அதை நல்லபடியாக செயலாக்க தயாராய்க்கோ.